திருத்துவம் ட்ரினிட்டி குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முன்பாக சொன்னது போல ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ட்ரினிட்டினா என்னது, திருத்துவம்னா என்னது, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது என்பது எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். இதற்கு முந்தைய வீடியோவில் புதிய ஏற்பாட்டில் இருந்து திருத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செஞ்சோம். ரொம்ப அடிப்படையில் திருத்துவம் அப்படின்ற வார்த்தை பைபிளில் இல்லைனா கூட வேதத்தில் 3 தனித்தனி நபர்கள், ஆளுமைகள் தேவனாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளனர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆயினும் தேவன் ஒருவரே என வேதம் வலியுறுத்துகிறது. கட்டளைகளில் பிரதான கற்பனை என்ன? உபாகமம் 6:4 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, யாவே யெகோவா. பைபிள் என்ன சொல்றது? கடவுள் ஒருத்தர் சொல்ல, கர்த்தர் ஒருவரே, நம்முடைய கர்த்தர் ஒருவரே. கடவுள் யாரு? யாவே தேவன் என்று வேதம் போடுகிறது. கடவுள் ஒருத்தர் தான். யாரு? யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன், பைபிளின் தேவன் என்பதாக பார்த்தோம். தெய்வத்துவத்தில் 3 தனித்தனி ஆளுமைகள் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அது என்ன 3 தனித்தனி நபர்கள்? இதை புரிந்து கொள்வதற்கு முதல் ஆளுமைகள் அப்படின்னா என்ன? அடிப்படையில் a person is someone who can distinguish I from you. ஒரு நபர் என்பவர் நான் என்பதையும் நீ என்பதையும் வேறுபடுத்தி அறியக்கூடியவர். ரொம்ப அடிப்படையில் ஒரு நபர் அப்படின்னா நான் என்பதையும் நீ என்பதையும் வேறுபடுத்தி அறியக்கூடியவர் தான் நபர் என்று நம்ம சொல்ல முடியும். இலக்கணத்தில் பேசுபவர், கேட்பவர், பேசப்படுபவர், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். அப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்கள் கேட்குறீங்க கேட்பவர் செகண்ட் பர்சன், பேசப்படுபவர் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிருங்கள் அப்படி சொல்லும்போது அவங்க யார்? தேர்ட் பர்சன், பேசப்படுபவர் அப்படி நம்ம சொல்கிறோம். பைபிளில் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பற்றி சொல்கிறார், உங்கள் பிதா என்று சொல்கிறார். பிதாவிடம் ஜெபிக்கிறார், பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார், பிதாவை வெளிப்படுத்துகிறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப தெளிவாக வேதம் 3 தனித்தனி நபர்கள் இருக்கிறார்கள் என்று போதிக்கிறது. மற்றும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் தெய்வம் என்று போதிக்கிறது. இருந்தாலும் நமக்கு ஏதோ புரியாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன் அப்படின்னா, சில வசனங்கள்லாம் வாசிக்க போறோம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உதாரணத்துக்கு யோவான் 8:56 சொல்கிறது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவனை நோக்கி, உனக்கு 50 வயது ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நான் இருக்கிறேன் என்பது தெய்வீக நாமம். முள்செடி நடுவிலிருந்து யாவே தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தின நாமம். சரி இருக்கட்டும், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராரு? இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமர் 10:9 இப்படியாக சொல்கிறது, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஜீசஸ் இஸ் லார்ட். இயேசு கூரியாஸ், இயேசு யாவே. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 1 கொரிந்தியர் 8:6 இப்படியாக சொல்கிறது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? பிதாவை கடவுள் சொல்றாங்க, ஹாட்டியா சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவ கூரியா சொல்றாங்க, ஏன் இயேசுவை யாவேன்னு சொல்றாங்க? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இன்னும் சில வசனங்கள்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கும். யோவான் 14 இப்படியாக வாசிக்கிறோம், பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போடும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ என்ன அப்படின்னா, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நான் தான் பிதா அப்படின்னு சொல்ல, இவர் என்ன சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி சொல்றாரு. 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். இவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படின்னா என்னது? யோவான் 10:30 இப்படியாக சொல்கிறது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். என்ன சொல்லிட்டாரு? கோவம் வந்துச்சு யூதர்களுக்கு. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோவான் 10:38 இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறோம் என்றார். யூதர்கள் அவரை பிடிக்க தேடினார்கள். இந்த வசனத்துல நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு பெட்டர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரி நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், எப்படி யூதர்கள் இதை புரிஞ்சு கொண்டாங்க? யூதர்கள் இதையெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்ய போகிறோம்.
போன வீடியோ நம்ம புதிய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தோம், சில டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே, அதெல்லாம் வந்து என்ன ஏதோ ஓகே டெஃபினேஷன் இது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. ஆனால் பைபிள்லேருந்து இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிவில் ஒரு பிரமிப்பாக இருக்கலாம், இவ்வளோ தானா அப்படியும் இருக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா புரியும். திருத்துவனா என்ன, ஏன் அப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க போகிறோம். யூதர்களின் அடிப்படை நம்பிக்கை, இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யோவான் ஒரு யூதர். யோவான் எழுதுறாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான தேவனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவும் தேவன், மடியில் இருக்கும் குமாரனும் தேவன். முதல் நூற்றாண்டு யூதர்கள் ஏகதேவ கொள்கையை மீறாமல் இதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? கர்த்தர் ஒருவரே, பிரிக்க முடியாதவர் அப்படின்னு சொல்ற யூதர்கள் பிற தேவன்களை வணங்காதவர்கள், பிற தேவன்களை வணங்காததற்காக சாகடிக்கப்பட்டவர்கள் எப்படி இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார்கள்? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் தெய்வீகம் என்ற கருத்து புதிய ஏற்பாட்டில் திடீரென்று உருவான ஒன்றல்ல. யூதர்களின் பழைய ஏற்பாட்டிலே இதற்கான வலுவான அடிப்படைகள் உள்ளது. இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து பைனிடேரியன் என்ற கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். இருத்துவ கட்டமைப்பின் உதயம். இந்த வீடியோ முழுவதும் இந்த ஒரு கேள்வியை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. யாவே தேவன், அவர் ஒருத்தர் தேவன். இன்னொருவர் அவர் எப்படி தேவன் சொல்றது? இயேசு கிறிஸ்துவை எப்படி யூதர்கள் தேவன் என்று சொன்னார்கள் என்ற ஒரு கேள்வி. பழைய ஏற்பாட்டில் இப்போ எது மாதிரி வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாவே தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நபர் ஏ அப்படின்னு வச்சுங்க. நபர் ஏ யாவே தேவன். நபர் பி, அந்த நபர் பி வந்து யாவே தேவனோடு அடையாளம் காட்டப்பட போறார். 2:1 என்ற கருத்திலிருந்து வருகிறது. என்ன மாதிரி வசனத்தை வாசிக்க போகிறோம்? சில வசனங்களில் யாவே தேவன் இருக்க போகிறாரு, இன்னொருவர் இருக்க போகிறார், இன்னொரு நபர் வச்சுங்க. அந்த இன்னொரு நபர் வந்து யாவேவோட அடையாளம் காட்டப்பட போகிறார். ஒருவரோடு ஒருவர் அடையாளம் காட்டப்படுவதால் யாவே அல்லது இந்த மற்றொரு நபர் ஒரு வகையில் யாவேயாகவே இருக்க வேண்டும் என்ற தர்க்க ரீதியான முடிவுக்கு பண்டைய யூதர்கள் வந்தார்கள். இந்த இறையியலோட பேரு பரலோகத்தின் 2 வல்லமைகள், 2 powers in heaven. இது கிறிஸ்துவம் உருவாகுவதற்கு முன்பே இருந்த பண்டைய யூத இறையியல் கோட்பாடு. கிறிஸ்துவர்களால் பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய எண்ணம் அல்ல. யூத இறையியல் ஏற்கனவே இந்த 2 வல்லமைகள் கோட்பாட்டை கொண்டு இருந்ததால் இயேசு மாம்சத்தில் வந்த தேவன் என்ற செய்தி அவர்களுக்கு தர்க்க ரீதியாக சரியாக புரிந்தது. ஓர் தெய்வ கொள்கை மீறப்படவில்லை. மோனோதியசம் வாஸ் நாட் வயலேட்டட். இப்பொழுது நாம் பார்க்க போகிற கோட்பாட்டின் தலைப்பு என்னவென்றால், பரலோகத்தின் 2 வல்லமைகள், 2 powers in heaven. அடிப்படையான கேள்வியே இதுதான். ஷம்மா என்ன சொல்லிட்டு, இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், தேவன் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான தேவனே அவரை இயேசுவையும் தேவன் என்று சொல்வது என்ற கேள்வி. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், இதில் என்ன வித்தியாசமாக இருக்கா என்பதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 19:24 இப்படியாக சொல்கிறது. ஆதியாகமம் 19:24, அப்பொழுது கர்த்தர் சோடோமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கண்டகட்டையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி. இந்த வசனத்தில் ஏதாவது விசித்திரமாக இருக்கா? இந்த வசனத்தில் கர்த்தர் என்ற வார்த்தை 2 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே வசனத்தில் கர்த்தர் என்ற பெயர் 2 முறை வருகிறது. பூமியில் உள்ள கர்த்தர் பரலோகத்தில் உள்ள மற்றொரு கர்த்தரிடமிருந்து அக்கினியை வரவேற்கிறார். அப்பொழுது கர்த்தர் சோடோமின் மேலும் குமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து. ரொம்ப தெளிவாக ஆதியாகமம் 19வது அதிகாரத்திலே ஒரு யாவே பூமியில் இருக்கிறாரு, இன்னொரு யாவே வானத்தில் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பைபிள் படிக்கிறோம், சில ரூல்ஸ் இருக்கு. தன்மை, படற்கை. தன்மை அப்படின்னா தன்னைத்தானே குறிக்கிறது. படற்கை என்றால் வேறொருவரை குறிக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 4வது அதிகாரம் 11வது வசனம், சோடோமையும் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினியிலிருந்து பறிக்கப்பட்ட கொலியைப் போல் இருந்தீர்கள், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கா? என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சின்ன இலக்கண விதி இருக்குது. அது என்ன? தன்மை, படற்கை. தன்மை என்றால் தன்னைத்தானே குறிப்பது, நான், எனக்கு, என்னிடத்தில், அது மாதிரி. படற்கை என்றால் வேறொருவரை குறிப்பது, அவர், இன்னொருத்தரை பற்றி. இந்த வசனத்தில் யார் பேசுறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் பேசுறது? யாவே தேவன் பேசுகிறார். சோடோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல மறுபடியும் என்ன பார்க்குறோம்? பேசுறது யாரு? ஐ overthrew some of you இஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் யாவே. பேசுறது யாரு? யாவே பேசுகிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு? காட் அப்படின்னு சொல்லிட்டு 3rd பர்சனில் சொல்கிறார். இங்கே ஒரு பெரிய முரண்பாடை நம்ம பார்க்குறோம். பேசுபவர் யாவே, அவர் நான் கவிழ்த்தேன் என்று சொல்லாமல் வேறொருவரை குறிப்பது போல தேவன் கவிழ்த்தது போல என்கிறார். ஆனால் உடனே என்னிடத்தில் என்று தன் பக்கம் திருப்புகிறார். இங்கே என்ன தான் நடக்குது? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்.
தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் காட், ஹா எலோயம், த காட் யாரு? யாவே தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார்? யாவே தேவன் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுடனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. பேசுறது யாரு? சொல்றது யாரு? யாவே தேவன். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்பொழுது அவர், தேவன் தான் பேசுறார். 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 10வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 வசனத்தில் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதிக்கிறது யாரு? யாவே தேவன். தேவன் அவனை நோக்கி, நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். யார் பேசுறது? தேவன். 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ரொம்ப தெளிவாக ஹா எலோயும், த காட் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் 11வது வசனத்தில் கர்த்தருடைய தூதரானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய தூதரானவருடைய சட்டத்தை கேட்டு ஆபிரகாம் திகச்சு போய் நிற்கல, நீங்க யார் அப்படின்னு கேட்கல, இதோ அடியேன் என்றான். அப்போ கர்த்தருடைய தூதரானவருடைய குரல் ஆபிரகாமுக்கு பலட்சியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. தூதரானவர் என்ன சொல்றாரு? பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுடன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். மறுபடியும் நேரத்தில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இன்டர்சேஞ்ச் வருது. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுடன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், எனக்காகனா இங்க யார் பேசுறது? கர்த்தருடைய தூதனானவருக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இன்டர்சேஞ்சை நம்ம இங்க தெளிவாக பார்க்கிறோம். தூதன் என்ன சொல்ல? எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லல. பழைய ஏற்பாட்டில் இந்த 2 யாவே என்ற கருத்துக்களை, 2 powers in heaven, பரலோகத்தின் 2 வல்லமைகள் என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இப்போ தீமேட்டிக்காக பார்க்க போகிறோம். ஒரு முதலாவது கர்த்தருடைய தூதரானவர் மற்றும் அஷெம், த நேம் என்ற கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் கூட யூதர்கள் பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது அவங்க யாவே அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அடோனாய் இல்லை அஷெம் அப்படி சொல்லுவாங்க. அஷெம் அப்படின்னா த நேம் அப்படின்னு அர்த்தம், கர்த்தருடைய நாமம் அப்படின்னு அர்த்தம். சில நேரத்தில் நம்ம பாட்டெலாம் பாடுவோம்ல, தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே. அப்போ அதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம்? இப்போ அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அஷெம் த நேம் அப்படின்னா அது சும்மா ஏதோ யாவே அப்படின்ற வார்த்தை YHWH அப்படி கிடையாது. அஷெம் அப்படின்னா யாவேயை நேரடியாக குறிக்கிறது. நம்ம இந்த நாளில் கூட நம்ம சொன்னல, இந்த நாளில் கூட யூதர்கள் யாவேன்ற பேரை வாசிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அஷெம் த நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷெம் அப்படின்னா தேவனை குறிக்கிறது. இது வெறும் எழுத்துக்களை குறிப்பது அல்ல, தேவனுடைய சாராம்சத்தை, தேவனுடைய எசன்ஸை, அவர் நேரடி பிரசனத்தை குறிக்கிறது. மைய கருத்து என்னது மறுபடியும் சொல்கிறேன். அஷெம் நாமம், தேவனுடைய நாமம் என்பது ஒரு அடையாளம் அல்ல, அது வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது தேவன் வாழும் அவரது நேரடி பிரசனத்தையும் குறிக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, முள்செடியில் மோசேக்கு தரிசனமானது யார்? முள்செடியில் மோசேக்கு தரிசனமானது யார்? நம்புறீங்களோ இல்லையோ தெரில, முள்செடியில் மோசேக்கு யார் தரிசனமானார் அப்படின்னா கர்த்தருடைய தூதரானவரும் இருக்கிறார், கர்த்தரும் இருக்கிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், மோசே மீதியான் தேசத்து ஆசிரியனாய் இருந்த தன் மாமனாகி எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முள்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ரொம்ப தெளிவாக யார் மோசேக்கு தரிசனமாகிறது? கர்த்தருடைய தூதரானவர். 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது மோசே, இந்த முள்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அடுத்தது என்ன ஆயிருக்கும் நினைக்கிறேன். 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். யார் பார்க்கறது? யாவே பார்த்தார். ஆனால் 2வது வசனம் என்ன சொல்றது? கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முள்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போ யார் மோசேக்கு தரிசனமானார்? கர்த்தருடைய தூதரானவரா இல்லை கர்த்தரா? தொடர்ந்து வாசிக்கும் பொழுது முள்செடியின் நடுவில் 2 பேரும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய தூதரானவரும் இருக்கிறார், கர்த்தரும் இருக்கிறார்.
அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாவே தேவன் இருந்தார், இந்த தூதரானவர் தேவனுடைய தூதரானவர் சும்மா மவுத் பீஸ் மாதிரி செயல்பட்டார் அப்படி சொல்றாங்க. ஆனா 7வது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். யார் பேசுறது? யாவே தேவன் பேசுகிறார். 14வது வசனத்துல யாவே தேவன் தான் சொல்றார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறவன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றால் தேவனுடைய நாமத்தை யார் வெளிப்படுத்துகிறது? யாவே தேவன் தான் சொல்றார். இந்த இடத்துல தெளிவா 2 but 1, 2 பேர் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தர் தான். 2 1, 2 ஆனா ஒருத்தர். இதை நம்ம ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க முடியும். அது மாற்றம் கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரத்துல ஸ்தேவான் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய தூதரானவர் தான் மோசேக்கு தரிசனமானார். 30வது வசனத்துல சொல்றார். 35வது வசனத்திலும் கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமானார், மோசேக்கு தரிசனமானார் என்பதை ஸ்தேவான் சொல்கிறார். அது மாற்றமல்ல, யோவான் 8வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்களை எறிந்து கொண்டார்கள். இதை முன்பாக பார்த்த மாதிரி ஏன் கல்லை எடுத்து அவங்களை அடிக்கணும், இயேசு கிறிஸ்துவா அடிக்கணும்னு நினைச்சாங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்பது ஏகோ ஐமி என்ற வார்த்தை என்று நம்ம பார்த்தோம். ஏகோ ஐமி அப்படின்னா முள்செடி நடுவிலிருந்து யாவே தேவன் மோசேக்கு சொன்ன வார்த்தை இயேசு கிறிஸ்து தனக்கு உரிதாக்குகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ தெளிவா முள்செடி நடுவில் கர்த்தருடைய தூதரானவரும் இருக்கிறாரு, யாவே தேவனும் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். ஒரே இடத்தில் 2 நபர்கள், தே ஆர் கோஐடென்டிஃபைட் yet distinct, ஒன்றாக அடையாளம் காட்டப்படுகிறார்கள், இருந்தாலும் வேறுபடுத்தி காட்டப்படுகிறார்கள். இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால், யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் இதை எழுதிய ஆசிரியர், கர்த்தருடைய தூதரானவர் இங்கே இருக்கிறாரு, யாவே தேவன் இங்கே இருக்கிறாரு, 2 பேர் இருக்கிறாங்கன்னா அவர் இதை செஞ்சார் அப்படி 2 பேரையும் வேறுபடுத்தி காண்பிப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்த மாதிரியே தெரியல, அப்படியே விட்டுட்ட மாதிரி தெரியுது. யாத்திராகமம் 23வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். யாவே தேவன் சொல்றார், ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இந்த தூதனுடைய வேலை என்னது? வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அவர் கோபப்படுத்தக்கூடாது, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ஏன் அப்படின்னா, ஃபார் மை நேம் இஸ் இன் ஹிம், என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்றது? உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ஏன் பொறுப்பதில்லை? ஃபார் மை நேம் இஸ் இன் ஹிம், என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. 23வது வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் எபேசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அடம் பண்ணுவேன். இந்த இடத்துல தூதனை யாவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அனுப்புவார். தூதனுடைய வேலை என்னது? உங்களை காக்கிறதுக்கு, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு. அவர் உங்கள் பாவங்களை உங்கள் துரோகங்களை பொறுப்பதில்லை மன்னிப்பதில்லை சொல்றாங்க. ஏன்னா என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. ரொம்ப முக்கியமா, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறதுன்னா என்ன? இந்த வசனத்தோடைய கான்டெக்ட் என்ன அப்படின்னா, சிவந்த சமுத்திரத்தையெல்லாம் கடந்தாச்சு, பட்டுக்கட்டெல்லாம் பெற்ற பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது அப்படின்னா என்னது? ஃபார் மை நேம் இஸ் இன் ஹிம். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் அவருக்குள் இருக்கிறேன். யாவே தேவனுடைய பிரசன்னம் அந்த தூதனுக்குள் இருக்கிறது. இந்த தூதர் மனித ரூபத்தில் வழி நடத்தும் தேவன். ரொம்ப முக்கியம். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான், என்னுடைய பிரசன்னம், மை எசன்ஸ், மீ இன்னும். இந்த தூதர் யார் அப்படின்னா, மனித ரூபத்தில் வழி நடத்தும் தேவன். இன்னொரு சைட் நோட், தூதன் அப்படி பார்க்கும்போது ரக்க வச்சுன்னு இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இல்லை புதிய ஏற்பாட்டிலையும் சரி, தூதன் அப்படின்னா ஒரு மெசஞ்சர் தான். மனிதன் மாதிரி காட்சியளித்தாங்க, அவங்களுக்கு ரக்கெல்லாம் கிடையாது. மனித ரூபத்தில் வழி நடத்தும் தேவன். இப்பொழுது இந்த நாமத்தை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். என் நாமம் அவருக்குள்ள இருக்கிறது அப்படின்னா என்ன சொன்னேன்? நான் யாவே தேவன், என்னுடைய பிரசன்னம், நானே அவருக்குள் இருக்கிறேன் என்ற அர்த்தம். இந்த நாமத்தை குறித்து நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யும். மறுபடியும் தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே அப்படிலாம் பாடும்போது என்ன நினைச்சு பாடுறோம்? உபாகமம் 12வது அதிகாரத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், மற்ற ஜனங்கள், யூதர் அல்லாத மற்ற ஜனங்கள் எங்க வேணாலும் ஆராதிச்சாங்க. உயர்ந்த மேடுகள், மலைகள், சகல பச்சையான சகல மரங்களின் கீழும் தங்கள் தேவனை தொழுது கொண்டாங்க. யாவே தேவன் சொல்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி
உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய ஸ்தலத்தையே நாடி அங்கே போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அப்படின்னா என்னது? இது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல போயிட்டு யாவே அப்படின்னு எழுதுறத பற்றி பேசல. தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிந்து கொண்டு தனது தெய்வீக பிரசனத்தை அங்கே குடியிருக்க செய்வதாகும். என்னுடைய நாமம் விளங்கும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பழைய பாட்டில் வாசிக்கும் போது வனாந்தரத்தில் தேவனுடைய மகிமை இருந்தது, மோசையின் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது, இறுதியாக சாலமோனுடைய தேவாலயத்திலே தேவனுடைய பிரசனம் இருந்தது. அப்போ என்னுடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அப்படின்னா நாமம்னா வெறும் யாவே, நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கல்லை யாவே எழுதுங்க, அதை பற்றி பேசல, தேவனுடைய பிரசனத்தை பற்றி பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக என்னுடைய நாமம், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி அப்படின்னா தேவனுடைய பிரசனத்தை குறிக்கிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். சங்கீதம் 20வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக தேவனுடைய நாமம் என்றால் யாவே தேவனை குறிக்கிறது, இஸ்ரவேல் தேவனை குறிக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோப்பின் தேவனே, யாவே தேவனே உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. 7வது வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்து குதிரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்படின்னா என்ன கிடையாதுன்னா, யுத்தத்துக்கு போகும்போது போயிட்டு நடுவில் நின்று அங்கே போயிட்டு வரீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாவே அப்படின்னு எழுதுறது கிடையாது. அப்படி எழுதுனா என்ன பண்ணுவாங்க? எதிராளிங்க வந்து நசுக்கிடுவாங்க. அதை பற்றி இங்கே பேசல. நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்படின்னா நாமம் என்பது தேவனை, இங்கே நாமம் என்பது தேவனை குறிக்கும் இன்னொரு வார்த்தை. அவர்கள் தேவனுடைய நேரடி பிரசனத்தின் மீதே முழுமையான நம்பிக்கையை வைத்தார்கள். சங்கீதம் 20வது அதிகாரத்தில் தெளிவாக தேவனுடைய நாமம் அப்படின்னா யாரை குறிக்கிறது? யாவே தேவனை குறிக்கிறது, இஸ்ரவேலின் தேவனை குறிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலயூடாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய். In 2 Samuel chapter 6 we read, David again gathered all the chosen men in Israel, 30,000. David got up and went, and all the people who were with him from Baal Judah, to bring up from there the ark of God, which is called the name of Yahweh of hosts. Here we see Shem occur twice. Also, we can see the ark of God is called the name. எபிரிய மொழியில் 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய பெட்டியை அஷெம் என்று அழைக்கிறாங்க. ஷெம் என்ற வார்த்தை 2 முறை இந்த வசனத்தில் வருகிறது. ஏன் உடன்படிக்கை பெட்டியை பார்த்து அஷெம் என்று அழைச்சாங்க? ஏன்னா தேவன் அங்கத்தான் வாசமாயிருக்கிறார், கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற தேவன். பெட்டியை பார்த்து, உடன்படிக்கை பெட்டியை பார்த்து என்ன சொன்னாங்க? அஷெம் த நேம். ஏன்னா அதுதான் தேவனுடைய சிங்காசனமாக இருந்தது. ஏசாயா 30வது அதிகாரத்தில் த நேம், கர்த்தருடைய நாமம் ஒரு நபராக வர்ணிக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாயிருக்கும், அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினியை போல் இருக்கும். In this verse we can see anthropomorphic language applied to the name who is Yahweh. இங்கே கர்த்தருடைய நாமம் உருவகப்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் தூரத்தில் இருந்து வருகிறது. அவருடைய கோபம், உதடுகள், நாவு போன்ற ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ், மனித பண்புகளால் கர்த்தருடைய நாமத்தை வர்ணிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் செயல்படும் நபராக வர்ணிக்கப்படுகிறார். அப்போது நாமம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம மறுபடியும் என்ன பார்க்குறோம்? நாமம்னா வெறும் பேர் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல போய் எழுதுறது கிடையாது. தேவனுடைய பிரசனம் இந்த இடத்துல ஒரு நபராக காண்பிக்கப்படுகிறார். யாத்திராகமம் 23வது அதிகாரத்தில் என் நாமம் அவருக்குள் இருக்கிறது, அந்த தூதனுக்குள் இருக்கிறது என்பதை பார்த்தோம். உடன்படிக்கை பெட்டியை பார்த்து அஷெம் என்று சொல்றாங்க. கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம். ஏன் உடன்படிக்கை பெட்டியை பார்த்து அஷெம் என்று சொன்னாங்க? ஏன்னா அங்கத்தான் தேவன் இருக்கிறார், அங்கத்தான் சேனைகளின் கர்த்தர் வாசமாக இருக்கிறார். ஏசாயா 30வது அதிகாரத்தில் மனித பண்புகளுடன் கர்த்தருடைய நாமத்தை பார்க்கிறோம். இப்பொழுது சுருக்கமாக ஒரு தொகுப்புரை பார்ப்போம், கன்க்ளூஷன் பண்ணலாம். கர்த்தருடைய நாமம் த நேம், அஷெம் அப்படின்னா என்ன அப்படின்னா, த நேம்னா வெறும் பேர் கிடையாது, யாவே, அதை பற்றி பேசல. த நேம், கர்த்தருடைய நாமம் அப்படின்னா எதை குறித்து பேசுகிறோம்? யாவேவின், இஸ்ரவேலின் தேவனின் சாரம்சத்தை பேசுகிறோம். வேதாகமத்தில் நாமம் என்பது யாவே என்ற எழுத்துக்களின் உச்சரிப்பு பற்றியது அல்ல, அது தேவனுடைய நேரடி பிரசனம் மற்றும் சாரம்சத்தை குறிக்கிறது. 2வது தெய்வீக குடியேற்றம். தேவன் தமது நாமத்தை ஒரு தூதருக்குள்ளோ தேவாலயத்திலோ அல்லது உடன்படிக்கை பெட்டியிலோ வைக்கும்போது தனது சொந்த பிரசனத்தையே
அவரையே அங்கே நிலைநிறுத்துகிறார். மறுபடியும் யாத்திராகமம் 23வது அதிகாரத்தை ஒரு வாட்டி வாசிக்கலாம். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன், உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, ஏன் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அவருடைய அர்த்தம் என்னது? யாவே தேவனே அவருக்குள் இருக்கிறார். யாவே தேவனுடைய சாராம்சம், யாவே தேவனுடைய பிரசன்னம் இந்த தூதனுக்குள் இருக்கிறது. இந்த தூதர் மனித ரூபத்தில் வழிநடத்தும் தேவன், இஸ்ரவேலின் தேவன். மறுபடியும் யாத்திராகமம் 23வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த வசனம் சொல்லிட்டு, நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன், என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இதை எப்படியாவது புரிஞ்சுக்க நம்ம முயற்சி செய்ய போகிறோம். இந்த தூதனுடைய வேலை என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை காக்கணும், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும். 23வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் எபேசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அப்போது இந்த தூதனுடைய வேலை இஸ்ரவேல் ஜனங்களை காக்கணும், பாலம் தேனம் ஓடுகிற தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மறுபடியும் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் என்ன? அவர் மனித ரூபத்தில் வழிநடத்தும் தேவன். வேதாகமத்தில் நாமம் என்பது யாவே தேவனின் சாராம்சத்தையும் பிரசன்னத்தையும் குறிக்கிறது. மனித கண்களுக்கு தெரியும் இந்த தூதனுக்குள் தேவனின் முழு அதிகாரமும் முழு சாராம்சமும் அடங்கியுள்ளது. அதனால் தான் இந்த தூதன் ரோகங்களை மன்னிக்கும் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி, யார் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனம் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது? ஒரு 3 வசனத்தை நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம், உபாகமம் 4வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம். யாத்திராகமம் 33 இப்படியாக சொல்கிறது. யாத்திராகமம் 33, அதற்கவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யார் பேசுறது? யாவே தேவன். உபாகமம் 4வது அதிகாரம், உபாகமம் 4வது அதிகாரம் 38 இப்படியாக சொல்கிறது, உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். வித் இஸ் ஓன் பிரசன்ஸ். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் யார்? வித் இஸ் ஓன் பிரசன்ஸ். அவருடைய முகத்துக்கு முன் மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். யாத்திராகமம் 33, யாத்திராகமம் 23 நம்ம பார்க்கும்பொழுது ஒரு தூதன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செல்றாரா, இல்லை யாவே தேவனே செல்றாரா? நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதரானவர் சொல்றாரு, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு. இப்போ ஒரு கேள்வி, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலம் தேனம் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தது யார்? யாவே தேவனா, இல்லை அவருடைய சமூகமா, இல்லை கர்த்தருடைய தூதரானவரா? அதோடைய பதில் ஆம். இந்த கர்த்தருடைய தூதரானவரை குறித்து இன்னும் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் புஸ்தகத்திலிருந்து இல்லை, ஆதியாகமத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் யாக்கோப்புக்கு யாவே தேவன் தரிசனமாகிறார். யாவே தேவன் தரிசனமாகிறார், பெத்தேலில் தரிசனமாகிறார். தரிசனமாகி வாக்குத்தத்தம் செய்கிறாங்க. யாக்கோப்பு ஒரு பொருத்தனை செய்கிறார். ஒரு சில முக்கியமான வசனத்தெல்லாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:12 எப்படியாக சொல்கிறது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். யாரு? யாக்கோப்பு. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். தேவதூதர்கள் இருக்கிறாங்க. 13வது வசனம் எப்படியாக சொல்கிறது, அந்த ஏணிக்கு அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். யாரு? கர்த்தர் நின்று. யாரு? யாவே தேவன் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். யாவே தேவன் சொல்றார். 15வது வசனம் எப்படியாக சொல்கிறது, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காட்டு, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். யாவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். 18வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம், ஒரு தூணை நிறுத்தி எண்ணெய் வார்த்து ஒரு பொருத்தனை பண்ணுறதை நம்ம வாசிக்கணும். ஸோ ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? யாக்கோப்புக்கு யாவே தேவன் தரிசனமாகிறார். நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க, ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களும் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் இருக்காங்க. ஆனால் யாவே இருக்கிறார். அந்த ஏணிக்கு மேலாக யாவே என்று சொல்றார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்பதை சொல்கிறார். சரி, இந்த இடத்துல யாவே தேவன் தரிசனமாகிறார் யாக்கோப்புக்கு. அடுத்த ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோப்பே என்றார். யார் தரிசனமாகிறது? தேவதூதன் ஒருவன். 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. ஆனால் பெத்தேலில் யாவே தேவன் தான் யாக்கோப்புக்கு தரிசனமானார். தேவ தூதர்கள் இருந்தாங்க, ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருந்தாங்க, ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க நம்ம பார்த்தோம். ஆனால் யாவே அதற்கு மேலாக நின்று. இப்போ இதை யோசிங்க, ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த பாத்திரம் என்ன சொல்றது, இந்த கேரக்டர் வந்து தேவதூதர் சொல்றாரு, பெத்தேலில் உனக்கு தரிசனமான தேவன் நானே. ஒரு புக் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்,
இந்த தேவதூதர் யாருன்னு சொல்றாரு, நான் தான் பெத்தேல்ல தரிசனமாக. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒன்று சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். 28வது அதிகாரத்தில் யாக்கோப்புக்கு யார் தரிசனமாவது, யாவே தேவன் தரிசனமாகிறார். இப்போ இந்த தேவதூதர் யாவே என்று அடையாளம் காட்டப்படுகிறார். தூதனாக தோன்றும் நபர் தன்னை பெத்தேலின் தேவன் என்று நேரடியாகவும் உறுதியாகவும் வெளிப்படுத்துகிறார். இப்போ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 47வது அதிகாரத்தில் 14வது வசனத்தியாக வாசிக்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் யாரு? யாக்கோப்பு. அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தனது வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூட்டவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசாவினுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் என்ற வார்த்தை ஹா எலோயிம், த காட். என் பிதாவாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும். யாரை பற்றி பேசுறாரு? யாவே தேவனை பற்றி பேசுறாரு தெளிவா. த காட், ஹா எலோயிம். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அடுத்த வசனம் என்ன சொல்ல நினைக்கிறேன்? எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மே ஹி பிளஸ் த பாய்ஸ். எபிரிய இலக்கியத்தின்படி இங்கே ஒருமை வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் யாக்கோப்பு எப்படி ஆசீர்வதிக்கிறார்? என் பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. மே ஹி பிளஸ் த பாய்ஸ். ரொம்ப தெளிவாக வேதாகம எழுத்தாளர் தேவனையும் யாவே தேவனையும் தூதனானவரையும் இணைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஏன் மாதிரி செய்கிறாங்க? ஏன்னா இந்த தூதனுக்குள் யாவே தேவனுடைய சாரம்சம் இருக்கிறது, யாவே தேவனுடைய நாமம் இருக்கிறது. இந்த தூதர் யாவே தேவன் அல்ல, ஆனால் யாவே, ஏனென்றால் அவருடைய நாமம், யாவே நாமம் இந்த தூதனுக்குள் இருக்கிறது. இந்த தூதன் யாவே, ஏன்னா முள்செடி நடுவில் 2 பேரும் இருக்கிறாங்க, 2 கேரக்டரும் இருக்கிறாங்க. தி ஏஞ்சல் இஸ் பட் isn't யாவே. இஸ் யாவே because the essence is in this angel. Yet they are 2 different characters because they were both in the bush. Again you get the feeling of this 2 and yet 1. And it sounds suspiciously like Christology. இப்போ நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கிதியோன் இடத்துல கர்த்தருடைய தூதரானவர் தரிசனமாவது. ரொம்ப ஃபேமஸான பகுதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 கேரக்டரையும் 2 ஃபிகர்ஸையும் ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். கர்த்தருடைய தூதரானவரையும் யாவே தேவன் இருவரையும் ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வசனத்தை நம்ம நிறைய வாட்டி வாசிச்சிருப்போம், ஆனால் இப்போ நம்ம இதை நிறுத்தி பார்க்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதரானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்பு விற்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இங்க என்ன நடக்குது? கர்த்தருடைய தூதரானவர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்குது? கர்த்தருடைய தூதரானவர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்கிறத நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி, யார் தரிசனமாகிறது? கர்த்தருடைய தூதரானவர் கிதியோனுக்கு தரிசனமாகிறார். என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பேசுகிறது யாரு? கர்த்தருடைய தூதரானவர். யார்கிட்ட பேசுறது? யார் கேட்கிறது? கிதியோன். பேசப்படுபவர் யார்? கர்த்தர், யாவே தேவன். அப்போ இந்த இடத்துல 3rd person. பேசப்படுபவர் யாரு? கர்த்தர். படற்கை. பேசுறது யாரு? கர்த்தருடைய தூதரானவர். கேட்பவர் கிதியோன். பேசப்படுபவர் 3rd person வந்து யாவே. அப்போ யாவே வந்து 3rd personல இருக்காங்க. 13வது சொல்லிட்டு, அப்பொழுது கிதியோன் அவனை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அடுத்த வசனம் என்ன ஆகுது? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, இங்கிலீஷ் பைபிள்லாம் எப்படி வாசிக்கணும்? the Lord turned to him, திரும்பி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? யார் பேசுறது? யாவே தேவன் பேசுறார். கிதியோன் கிட்ட பேசுறார். 15வது வசனம், அதற்கு அவன் கிதியோன் பேசுறாங்க. 16வது வசனத்துல அதற்கு கர்த்தர் யாவே தேவன் மறுபடியும் பேசுறாரு, நான் உன்னுடனே இருப்பேன். அப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்குறோம். 12வது வசனத்தில் கர்த்தருடைய தூதரானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். 14வது வசனத்தில் யாவே பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் யாவே அவனை திரும்பி பார்த்து நோக்கி பார்த்து. 16வது வசனத்தில் மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல யாவே
கர்த்தருடைய தூதரானவர். இரு பெயர்களும் ஒரே உரையாடல்ல மாற்றி மாற்றி பயன்படுத்தப்படுகிறத நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். 17வது வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னுடனே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். 18வது வசனம், நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், யாரு? கர்த்தருடைய தூதரானவரா, யாவே தேவனா, கர்த்தரா? நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். கிடியோன் காணிக்கையெல்லாம் ஆயத்தப்படுறாரு. பின்பகுதியில் எப்படியாக வாசிக்கிறோம். அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். கர்வாலி மரத்தின் கீழே யார் இருந்தது? கர்த்தருடைய தூதரானவர். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோழி நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்ணுக்கு மறைந்து போனார். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன? கர்த்தருடைய தூதன் காணிக்கையை அங்கீகரிக்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்ணுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிடியோன், அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார். என்ன சொல்றாரு? ஐயோ கர்த்தரான ஆண்டவரே. யாருக்கு பேசுகிறாரு? தனக்கு தானே பேசுகிறாரா, இல்லை யார்கிட்ட பேசுறாரு? நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே. அத்தடி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதற்கு கர்த்தர், யாவே அங்கே தான் இருக்கிறாரு. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஒருவர் மறைகிறார், ஆனால் ஒருவரின் குரல் தொடர்கிறது. கர்த்தருடைய தூதன் மறைந்து போகிறாரு, ஆனால் யாவே தேவன் அங்கே தான் இருக்கிறார், தொடர்ந்து பேசுகிறார். ரொம்ப ரொம்ப தெளிவாக கோ ஐடென்டிஃபிகேஷன் எட் டிஸ்டிங்ஷனை நம்ம பார்க்கிறோம். இருவர் ஆனால் ஒன்றே, ரெண்டு ஆனால் ஒன்று தான். இதுவரை பார்த்ததை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலேயே ஆதியாகமம் புஸ்தகம், யாத்திராகமம் புஸ்தகம், நியாயாதிபதிகள்லேயே நம்ம 2 யாவே பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரிகிற யாவே, கண்ணுக்கு தெரியாத யாவே அப்படின்னு நம்ம 2 யாவையை நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டும் ஒன்றே. பழைய ஏற்பாடு ஒரே நேரத்தில் இருவரையும் தனித்தனியாகவும் அதே வேளையில் ஒரே அடையாளப்படுத்துகிறது. தேவனின் நாமம் தூதருக்குள் இருப்பதால் தூதன் யாவே தேவனின் காணக்கூடிய வடிவமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த இரண்டும் ஒன்றே, 2 but yet 1 கட்டமைப்பு தான் புதிய ஏற்பாட்டில் பிதாவும் இயேசுவும் ஒன்றே என்ற இறையியலுக்கு ஆணிவேராக இருக்கிறது. உடன்படிக்கையின் தூதர், கர்த்தருடைய தூதரானவரை குறித்தும் யாவே தேவனை குறித்தும் நாம் பார்க்கும்போது, இந்த கர்த்தருடைய தூதரானவர் சாதாரண தூதர் அல்ல, தேவனின் முழுமையான அதிகாரத்தையும் நாமத்தையும் தனக்குள் கொண்டவராக இருக்கிறார். எகிப்திலிருந்து மீட்கவும் பாவங்களை மன்னிக்கவும் ஆசீர்வதிக்கவும் தேவன் செய்யும் அதே காரியங்களை இவரும் செய்கிறார். யாக்கோப்பு மற்றும் கிடியோனின் வரலாறுகளும் இலக்கண அமைப்புகளும் இந்த தூதனும் யாவே தேவனும் இரண்டும் ஒன்றே என்பதை திட்டவட்டமாக நிரூபிக்கின்றன. To this point, we have seen that the Hebrew Bible contains clear suggestion of a Godhead. Yahweh has 2 figures. The name is another way of referring to Yahweh, as Jews do today. The name is within the angel of Yahweh. The angel is therefore Yahweh in human form. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மறுபடியும் ஒரு கேள்வி, இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்டறியார். புதிய ஏற்பாட்டில் எப்படியாக வாசிக்கும். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசம் இல்லாதவர்களை அழித்தார். இந்த இடத்துல நம்ம கர்த்தர் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து. நம்ம கர்த்தர் வாசிக்கிறோம் தமிழ் பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள்ல இயேசு என்று நம்ம வாசிக்கிறோம். முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ற வார்த்தை அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். த நேம் தியாலஜி, கர்த்தருடைய நாமம் இல்லை நாமம் என்ற தியாலஜி என்ற கருத்து புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சொல்றார், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அப்போ இந்த இடத்துல இதோடைய அர்த்தம் என்னோட, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்து சொல்றார், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? இயேசு தம்முடைய சீஷர்களிடம் யாவே என்ற தேவனுடைய பெயரை ரகசியமாக உச்சரிக்கவோ அல்லது அந்த வார்த்தையை கற்பிக்கவோ இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. யூதர்களுக்கு எபிரிய வேதாகமம் இருந்தது, அதில் யாவே என்ற பெயர் ஆயிரக்கணக்கான முறை எழுதப்பட்டு இருக்கிறது. யாத்திராகமம் 3 தேவன் மோசேயிடம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஏற்கனவே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். சீஷர்களுக்கு தேவனின் பெயர்
என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அப்படியானால் இயேசு எதை வெளிப்படுத்தினார்? அப்போ யோவான் 17வது அதிகாரத்தில் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி அதை புரிந்து கொள்வது? யோவான் வேற இடத்துல எப்படியாக சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்த அந்த நேம் தியாலஜி மாதிரி இருக்கு. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, அந்த தூதருக்குள் யாவே தேவனுடைய நாமம் இருக்கிறது. அதே போல சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். நிறைய நேரத்தில் இந்த வசனத்தை வாசிப்போம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நமக்கு ஒரு வேளை அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதே போல யோவான் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அதோட ரியாக்ஷன் என்ன? மறுபடியும் அவர் மேல் கல் எறியும்படி கல்களை எடுத்து கொண்டார்கள். சும்மா கல் எடுக்கல, அவர் ஏதோ சொல்றாரு. ஏன் இந்த யூதர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய அர்த்தம் தன்னை தேவன் என்று சொல்றார் என்று அவர்களுக்கு நல்லா தெரியும். பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். ரியாக்ஷன் என்ன? மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். இது ரொம்ப ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, நானே அந்த நாமம், நான் இங்கே இருப்பதின் மூலம் தேவன் யார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டினார். மாற்றான்ல மக்கள் மத்தியில் தேவனுடைய நேரடி பிரசனம் இருந்தது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறேன். அதோடைய அர்த்தம் இயேசுவின் இருப்பு தேவனுடைய நேரடி இருப்பாக இருக்கிறது. என் நாமம் அவருக்குள் இருக்கிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், தேவனுடைய நாமம் யாவே தேவனுடைய நாமம் அந்த தூதனுக்குள் இருந்தது. நான் தெரிந்து கொள்ளும் ஒரு ஸ்தலத்தில் என் நாமத்தை விளங்கம் பண்ணுவேன் என்று வாசித்தோம். கேர்பீன்கள் நடுவே தேவனுடைய நாமம் இருந்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்னில் இருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன். பிதா என்னில் இருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு யூதர்களுக்கு இறையியல் கட்டமைப்பு இருந்தது. இதெல்லாம் ஏதோ புதுசு கிடையாது, அவங்களுக்கு புரியாம இல்லை. அதெல்லாம் புரிஞ்சு கல்லே எடுத்துக்கினாங்க இயேசுவை அடிக்கும்படி. அப்போஸ்தலர் 5:41 இப்படியாக வாசிக்கிறோம், அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். அவருடைய நாமத்திற்காக, நாமம் என்ற வார்த்தை இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. 3 யோவான் 1:7 எப்படியாக வாசிக்கிறோம், ஏனெனில் அவர்கள் புறஜாதியார் இடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் நாமம் இயேசுவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு அளிக்கப்பட்ட அதே மரியாதையும் பதவியும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு அளிக்கப்படுகிறது. இயேசு ஏதோ மறந்து போன ஒரு வார்த்தையை கற்பிக்க உலகத்துக்கு வரல, அவர் தேவனுடைய பிரசனத்தின் நேரடி மாம்ச உருவமாக வந்தார். இயேசுவை காண்பது பிதாவை காண்பதாகும். அப்போஸ்தலர்கள் இயேசுவையே பூமியில் வந்த தேவனுடைய தெய்வீக நாமம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் யாவேயின் தூதருக்கும் உள்ள ஒப்பீடையும் வேற்றுமையும் என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். யாவேயின் தூதர் திருத்துவத்தின் இரண்டாவது நபர், இரண்டாவது யாவே. இயேசு கிறிஸ்து திருத்துவத்தின் இரண்டாவது நபர், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். இயேசு கிறிஸ்து திருத்துவத்தின் இரண்டாவது நபர். யாவேயின் தூதர் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது இரண்டாவது யாவே என்று நம்ம பார்க்கிறோம். 2 பேரும் காணக்கூடிய மனித உருவில் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் காணக்கூடிய மனித உருவில் வந்தார், யாவேயின் தூதரும் காணக்கூடிய மனித உருவில் வந்தார். யாவேயின் தூதர் மாம்சமாக பிறக்காதவர். ரொம்ப முக்கியமானது, யாவேயின் தூதர் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்த யாவேயின் தூதர் கர்த்தருடைய தூதரானவர் மாம்சமாக பிறக்காதவர். இயேசு கிறிஸ்து மாம்சமாக பிறந்தவர். கர்த்தருடைய தூதரானவரை பற்றி சொன்ன வசனங்களை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தவர், காட் இன்கார்னேட். அதனால் இயேசு கிறிஸ்துவும் கர்த்தருடைய தூதரானவரும் யாவேயின் தூதரானவரும் இருவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் வேற வேற கருத்துக்கள் என்ன? இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தவர், காட் இன்கார்னேட். Jesus equals the second person of the Trinity who was incarnate as a man. The angel of the Lord was not the second person incarnate, conceived in the womb and born of a woman. So, Jesus and the angel of the Lord are related but still distinct concepts. Yet, both were God in human form. But only one, Jesus, was incarnate. அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தை, the word என்ற கான்செப்டாக பார்க்க போகிறோம். மறுபடியும் ஏன் கர்த்தருடைய தூதரானவரை குறித்து பார்த்தோம், ஏன் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பார்த்தோம், அஷம் என்ற கான்செப்டை பார்த்தோம், ஏன் இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ற கான்செப்டெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி பிதா கடவுள், குமாரன் கடவுள், பரிசுத்தாவியானவர் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஒரு யூதனால இதை சொல்ல முடிஞ்சது? இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி இயேசுவை யாவே அப்படின்னு சொன்னாங்க என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். அடுத்தபடி தான் த வேர்ட் என்ற கான்செப்ட்.
த வேர்ட் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மனசில் என்ன வருது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இல்லை நம்ம யோவான் 1வது அதிகாரம்லாம் நமக்கு மடமடன்னு நம்ம மனசில் வரும். சரி, ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, யோவான் இந்த கருத்தை வந்து கிரீக் ஃபிலாசபர் கிட்டேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைனா இது வந்து ஒரு புதிய கருத்து, புதிய ஏற்பாட்டின் புதிய கருத்து அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எதுவுமே கிடையாது. என்ன அப்படின்னா, இது எல்லாம் பழைய ஏற்பாட்டு அனுபவம். வார்த்தை, த வேர்ட் என்பது கிரேக்க தத்துவமோ புதிய கண்டுபிடிப்போ அல்ல. யோவான் இதை பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்மை வெளிப்படுத்திய விதத்திலிருந்தே பெற்றார். வார்த்தை என்பது வெறும் சட்டம் அல்ல, அது ஒரு நபர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பார்க்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி. இப்போ ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, தரிசனம் அப்படின்னா பார்ப்பதற்கான ஒன்று. சம்திங் யூ சி. தரிசனம்னா அது ஏதோ காத்துல கேட்குற சட்டம் கிடையாது. மூளைக்குள் குரலோ அல்லது மாயையோ அல்ல. அது கண்களை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு நிஜமான காட்சி அல்லது நபரின் பௌதீக வெளிப்பாடு, பிசிக்கல் அப்பியரன்ஸ். என்ன சொல்ல வர? தரிசனம், விஷன் அப்படின்னா என்னது? பார்க்கக்கூடிய ஒன்று, ஏதோ குரல் கிடையாது. இப்போது நம்ம நிறைய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இப்போ இந்தியாவில் இருக்கிற போது அது ஏதோ சவுண்டு, சத்தம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே. 2வது வசனத்தில் அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே. அப்போ இங்கே ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னது? த வேர்ட் ஆஃப் யாவே, டபார் யாவே. கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாம் என்னன்னு சொல்கிறாரு, என்னென்னு அட்ரஸ் பண்ணுறாரு? கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தராகிய ஆண்டவரை யாவே அப்படின்னு ஆபிரகாம் அழைக்கிறார். இதுவே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை என்னன்னு சொல்கிறாரு? யாவே அப்படின்னு அழைக்கிறாரு. அது காணக்கூடிய ஒருவரை யாவே என்று அழைக்கிறார். அதை காட்டிலும் ஒரு ஆச்சரியம். 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. எல்லாம் சொல்ல, எலியேசருடைய குமாரன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல எல்லாம் சொல்கிறார். 5வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம், அவர் அவனை வெளியே அழைத்து. யாரு? கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி. என்ன நடக்குறீங்க? கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமை வெளியே அழைத்து. அப்போ ரொம்ப இங்கே தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாக வந்தது. வார்த்தை என்பது இங்கே காற்றில் கேட்கும் சட்டம் அல்ல, கண்ணால் காணப்பட்ட ஒரு வெளிப்பாடு. அப்போ 2 விஷயத்தை பார்க்குறோம். ரொம்ப கம்மியாக ரொம்ப தெளிவாக என்ன சொல்லலாம்? கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, இப்போ காண்கிற ஒன்று என்று சொல்லலாம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொல்றாரு? யாவேன்னு சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே. அடுத்த ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 4வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, 5வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை அவனை வெளியே அழைத்து, ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு போ. ரொம்ப கம்மியாக சொல்ல போனால் கூட பார்க்கக்கூடிய ஒரு யாவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆபிரகாமுக்கு தரிசனமானார், பார்த்தார் அப்படின்னாச்சு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக சாமுவேல் என்றும் பிள்ளையாண்டான். அந்த கதையை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்கிற சாமுவேல் என்றும் பிள்ளையாண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. நிறைய நேரத்தில் இதை நம்ம கேட்கும் போது என்ன நினைக்கிறோம்? கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது அப்படின்னா யார்கிட்டையும் பைபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. என்ன சொல்றீங்க? கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் இல்லை என்பதின் அர்த்தம் என்ன அப்படின்னா, பைபிள் பிரதிகள் இல்லை என்பதோ, மக்கள் குரலை கேட்கவில்லை என்பதோ அல்ல. மாறாக யாவே தேவனின் பௌதீக வெளிப்பாடுகள், பிசிக்கல் அப்பியரன்ஸ், விஷன்ஸ் அந்த நாட்களில் இல்லை என்பதே இதன் அர்த்தம். எப்படி சொல்றேன்? கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. அடுத்ததே என்ன சொல்றாங்க? பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, ரேரா இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்ததுன்னா தரிசனம் இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம். 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். 7வது வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. என்ன சொல்றாரு? சாமுவேலுக்கு குரல் கேட்டது, சாமுவேலுக்கு கர்த்தரின் குரல் கேட்டது. ஆனால் அவர் ஏலி பேசுகிறதாகவே நினைத்தார். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு வெளிப்படவோ அல்லது காணப்படவோ இல்லை. வார்த்தை இன்னும் ஒரு நபராக சாமுவேல் முன் வந்து நிற்கவில்லை. 3வது விஷயம் கூப்பிடுறாரு. அப்புறம் ஏலி சொல்றாங்க, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். அடுத்த வசனம் வாசிக்க போறோம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். வாவ், என்ன நடக்குறீங்க? யாவே தேவன் வந்து நின்று அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் சாமுவேலின் தலைக்குள் ஒரு குரலாக மிதக்கவில்லை, அவர் பௌதிகமாக வந்து நின்றார்
த லார்ட் கேம் அண்ட் ஸ்டுட். இது காணக்கூடிய தேவனின் மனித உருவகத்தை குறிக்கிறது. டிவைன் எம்பாடிமெண்ட். ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானவுடன் ரொம்ப கம்மியாகவே நம்ம என்ன சொல்லலாம், ஏதோ பார்க்கக்கூடிய காணக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல கர்த்தர் வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையே ஆபிரகாம் யாவேன்னு சொன்னார். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யாவே தேவனை குறித்து யாவே வந்து நின்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் முடியல 19வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். என்ன சொல்றது? கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். லார்ட் appeared again at Shiloh. The Lord revealed himself to Samuel at Shiloh by or as the word of the Lord. இங்க என்ன பார்க்கிறோம்? சாமுவேலுக்கு யாவே தேவன் சீலோவிலே தரிசனமானார், காணப்பட்டார். appeared again, காணப்பட்டார். மாற்றம் இல்ல. எப்படி யாவே தேவன் தம்மை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார்? The word of the Lord, டபார் யாவே. பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் என்பதை தேவனாகவும் கண்ணுக்கு தெரியும் ஒரு நபராக தெளிவாக காண்பிக்கிறது. என்ன சொல்ல வரேன்? கர்த்தருடைய வார்த்தை என்பதை தேவனாகவும் கண்ணுக்கு தெரியும் ஒரு நபராகவும் தெளிவாக காண்பிக்கிறது. காணக்கூடிய ஒரு நபர் கடவுள் என்பது புதிய ஏற்பாட்டு கண்டுபிடிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டிலேயே காணக்கூடிய ஒரு நபர் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இன்னொரு உதாரணம் பார்க்க போறோம். காணக்கூடிய ஒரு நபர் கடவுள் என்பதை எரேமியா 1வது அதிகாரத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்னே உன்னை அறிந்தேன். இங்க யார் சொல்றது? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. 6வது வசனத்துல எரேமியா என்ன சொல்றாரு? அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவரே. எரேமியா கர்த்தருடைய வார்த்தை யாவே என்று அழைக்கிறார். இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றார். 7வது வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. 9வது வசனம் இப்படியாக சொல், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு. கர்த்தர் என்ன பண்றாரு? யாவே தேவன் என்ன பண்றாரு? தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு. ஒரு குரலோ அல்லது சத்தமோ கரத்தை நீட்டி தொட முடியாது. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையாகிய கர்த்தர் தனது கரத்தை நீட்டி தொடுகிறார். இது கண்ணுக்கு புலனாகும் மாம்ச வெளிப்பாடு என்பதற்கு பழைய ஏற்பாட்டின் மிக சிறந்த சான்று. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? டிவைன் எம்பாடிமெண்ட். ஒரு காணக்கூடிய தெய்வம், மாம்சமான ஒரு நபர். இது வரைக்கும் பார்த்ததை நம்ம ஒரு அட்டவணை மாதிரி பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் காணக்கூடிய வார்த்தை ஆபிரகாம் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக நம்ம சொல்லலாம்னா, ஆபிரகாம் தரிசனத்தில் கண்டார், கண்களால் பார்த்தார் அப்படி சொல்லலாம். வெளியே அழைத்து கொண்டும் சென்றது. சாமுவேல் இடத்துல வந்து நின்றது, வார்த்தை வெளிப்பட்டது, வந்து நின்றது. எரேமியாவை கரம் நீட்டி தொட்டது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வார்த்தை என்பது பழைய ஏற்பாட்டில் வெறும் செய்தி அல்ல, அது செயல்படும் ஒரு தெய்வீக நபர். யோவானின் இந்த இறையியல் தெளிவு எங்கிருந்து வந்தது? பழைய ஏற்பாட்டில் தேவன் மனித உருவில் காணக்கூடிய வார்த்தையாக வந்து நின்றதையும் தொட்டதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இயேசுவை மாம்சமான வார்த்தை, வார்த்தை மாம்சமாகி என்று சொன்னபோது அது ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல. இயேசு அந்த பழைய ஏற்பாட்டு வார்த்தையின் முழுமையான வெளிப்பாடு. இறுதியாக மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர் அல்லது வானங்களின் மேல் ஏறி வருகிறவர் என்ற பட்டத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஒருவேளை யோசிக்கலாம், அப்படின்னா அது எதுக்கு படிக்கிறோம், இதோட முக்கியத்துவம் என்னது, அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர், இது யாருக்கு சூட்டப்பட்ட பட்டம் என்றால் பாகால் என்ற கடவுளுக்கு சூட்டப்பட்ட பட்டம். பேல் சைக்கிளில் பாகால பேல் என்ன சொல்கிறாங்க? த ரைடர் ஆஃப் தி கிளவுட்ஸ். பாகால் என்ற கடவுளுக்கு சூட்டப்பட்ட பட்டம் தான் மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர். இந்த பாகாலுடைய முக்கியத்துவம் என்னன்னா, பாகால்லாம் ஒரு சின்ன கடவுள்லாம் கிடையாது. இட் வாஸ் அ பிக் டீல். மழையின் கடவுள், விவசாயத்தின் கடவுள், சொல்லப்போனால் மனித குலத்தையே வாழ வைக்கிற கடவுள் யாருன்னா பாகால். ஏன் உயிர் வாழணும் அப்படின்னா சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு விளைச்சல் விளையணும், விளைச்சல் விளையணும்னா எப்போ விளைச்சல் விளையும்? மழை பெய்யணும். அப்போ பாகால் வழிபாடு இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது எங்கே சென்றாலும் இந்த பாகால் வழிபாட்டை இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொண்டனர். சொல்லப்போனால் இந்த பாகால் வழிபாடு பழைய ஏற்பாட்டில் மாற்றம் கிடையாது. ரோமர்கள் காலகட்டம் வரைக்கும் இந்த பாகால் வழிபாடு நீடித்தது. மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர், இந்த குறிப்பிட்ட பட்டத்தை கொண்டிருப்பவர் வானங்களில் உச்சபட்ச கடவுளாக கருதப்பட்டார். சாதாரண கடவுளுக்கு இந்த பட்டத்தை சூட்ட மாட்டார்கள், உச்சகட்ட கடவுளுக்கு தான் இந்த பட்டத்தை சூட்டினார்கள். பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பாகாலின் கவிதைகளை அப்படியே எடுத்து அதிலிருந்து பாகாலின் பெயரை நீக்கிவிட்டு யாவேயின் பெயரை சேர்த்தனர். இதன் தெளிவான செய்தி, யாவே மட்டுமே உண்மையான கடவுள், பாகால் அல்ல.
அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போனாலும் இந்த பாகால் வழிபாடு இருந்தது. பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் சொல்லணும், பாகாலை வழிபடக்கூடாது, பாகால் உண்மையான தெய்வம் கிடையாது, யாவே தான் உண்மையான தேவன், யாவையை தான் வழிபடணும். சில சமயத்தில் இதை சொல்வதற்கு பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேனனைட் லிட்ரேச்சர், யூகரட்டிக் லிட்ரேச்சர்லாம் பாகாலை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை அப்படியே வரிகள் அப்படியே எடுத்து பாகால் பேரை எடுத்து அந்த இடத்துல யாவே பேரை சொல்லுவாங்க. ஏன் இது மாதிரி பண்ணாங்க? யாவே தான் உண்மையான கடவுள், பாகால் கிடையாது, யாவையை தான் வழிபடணும். சில வசனங்களில் நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 33 இப்படியா சொல்லுது, யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். யெஷூரனுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. இப்போ இஸ்ரவேலின் தேவனை பற்றி என்ன சொல்லி, யாவே தேவனை பற்றி என்ன சொல்கிறேன்? அவரை மாதிரி ஒரு தேவன் கிடையாது, அவனுக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். யாவே தேவனுடைய மாட்சிமை, அவருடைய மகத்துவத்தெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க? அவள் தான் ஆகாய மண்டலங்கள் மேல் ஏறி வருகிறார். சங்கீதம் 68 இப்படியா சொல்லிட்டு, பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆடி முதலாய் இருக்கிற வானாடி வானங்களின் மேல் எருந்தருள் இருக்கிறவரை பாடுங்கள். சங்கீதம் 104 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றுகளுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறீர். யாவே தேவனுடைய மகத்துவம், அவருடைய மகிமையெல்லாம் சொல்கிறாங்க. நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர். அப்போ என்ன சொல்கிறாங்க? மேகங்களை தமது ரதமாக்கி. இப்போ மறுபடியும் மேகங்கள் மேல் வருகிறவர், வானங்களின் மேல் எழுந்தருள் இருக்கிறவர். இந்த பட்டம்லாம் பழைய ஏற்பாட்டில் யாவே தேவனுக்கு மாற்றம் முறிதாக இருக்கிறது. ஏசாயா 19வது அதிகாரத்தில் எகிப்தின் பாரம், இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். கர்த்தர்னா யாவே. இப்போ மறுபடியும் பழைய ஏற்பாடு முழுவதும் மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர், வானங்களின் மேல் எழுந்தருள் இருக்கிறவர் என்ற பட்டம் இஸ்ரவேலின் தேவனுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது. யாவே தேவனுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது. இதெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்ல வராங்க பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள்? யாவே தேவன் தான் முழு பிரபஞ்சத்திற்கும் வானத்திற்கும் கடவுளாக இருக்கிறார். அதுதான் அவருடைய அதிகார எல்லையாக இருக்குது. வெறும் இஸ்ரவேலை மட்டும் அவர் நியாயம் தீர்க்கல, எகிப்தை நியாயம் தீர்க்கிறார். பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடுங்கள் அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். இறையல் செய்தி என்னது? வானங்களின் கடவுள் யாரு? யாவே மட்டும்தான், பாகால் கிடையாது. பாகால் ஒரு ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாடு முழுவதும் மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர் என்ற பட்டம் யாவேக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. ஆனால் முழு வேதாகமத்திலும் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பட்டம் இஸ்ரவேலின் கடவுளை தவிர வேறொரு நபருக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது எங்க அப்படின்னா தானியேல் 7வது அதிகாரத்தில். தானியேல் 7:9 இப்படியாக சொல்கிறது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர் யாரு? யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பமாய் இருந்தது. இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை போலவே இருக்கு. எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் எசேக்கியேல் தேவ தரிசனங்களை கண்டார். அதே வார்த்தைகள் தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது. 10வது வசனம் சொல்கிறது, அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள், நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. தானியேல் இந்த வசனங்கள் நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், இஸ்ரவேலின் தேவன் யாவே தேவனை நம்ம பார்க்குறோம். 13வது வசனம் சொல்கிறது, தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாடியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அறியாததுமாய் இருக்கும். இந்த வசனங்களில் மிகவும் தெளிவாக நம்ம 2 ஆளுமைகளை, 2 நபரை பார்க்க முடியும். நீண்ட ஆயுசுள்ளவர், மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். ரொம்ப தெளிவாக நம்ம 2 பேரை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு முழுசும் வானத்து மேகங்களுடனே வருகிறவர் யாவே தேவனை மாற்றம் தான் குறிக்கிறது. யூதர்கள் இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும்போது, பழைய ஏற்பாட்டெலாம் வாசிக்கும்போது, ஆமாம் வானத்து மேகங்கள் வருகிறவர் யாருன்னா யாவே தேவன். அவருடைய இறையல் செய்தி என்னது? யாவே தான் உண்மையான கடவுள், அவர் தான் உச்சக்கட்ட கடவுள், அவரை தான் ஆராதிக்கணும். வானத்தின் மேகங்களுடனே வந்தவர் யாரு? யாவே தேவன், யாவே தேவன். ஆனால் ஒரு முறை மட்டும் இது யாருன்னு தெரியல. யார் இந்த மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர்?
இவர் எப்படி வானத்து மேகங்களுடனே வந்தார்? அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. யார் இந்த மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் என்று யூதர்கள் எல்லாரும், ரபைஸ் எல்லாரும், ரபிக்கள் எல்லாரும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு யூகித்தார்கள், ஸ்பெக்குலேட் பண்ணாங்க. புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் எங்கே வருது என்று பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் எங்கே வருது அப்படின்னா மத்தேயு 26வது அதிகாரத்தில் வருது. பிரதான ஆசாரியர் காய்பா கேட்குறாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அடை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிற, நீ தெளிவாக சொல்லு, நீ யாரு? நீர் சொன்னபடி தான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இடுமுடல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே பிரதான ஆசிரியர் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான் அப்படி சொல்றாரு. என்ன நடக்குது அப்படின்னா, பிரதான ஆசிரியர் காய்பாவுக்கு வேற வசனம் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். நீ யாரு அப்படின்னு கேட்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை மீறுமுடல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தன்னை வெறும் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்ல, பழைய ஏற்பாட்டின் 2வது யாவே நான் என்று பகிரங்கமாக அறிவித்தார். இந்த வார்த்தையை கேட்கும்போது காய்பா தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டார். ஏனென்றால் இயேசு ஒரு மனிதனாக நின்று கொண்டு தனக்கு தெய்வீக அதிகாரம் இருப்பதாக பகிரங்கமாக அறிவித்தார். முன்பாக சொன்ன மாதிரி மேகங்கள் மேல் வருகிறவர் என்ற பட்டம் ஒரு உச்சக்கட்ட கடவுளுக்கு மாற்றம்தான் உரிதான ஒரு பட்டம். பழைய ஏற்பாட்டு முழுசும் யாவே தேவனுக்கு மாற்றம்தான் இந்த பட்டம் தரப்பட்டது. மேகங்கள் மேல் வருகிறவர் யாவே தேவனுடைய மகத்துவம், அவருடைய மகிமையெல்லாம் சொல்லும் பொழுது மேகங்கள் மேல் வருகிறவர் யாரை பற்றி சொன்னார்? யாவே தேவன் யெஷூரனுடைய தேவன் அப்படி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். எல்லாரும் யோசிச்சு கொண்டே இருந்தாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் 2வது யாவே. மேகங்கள் மேல் வருகிறவர் என்ற பட்டத்தை சுருக்கமாக பார்க்கலாம். மேகங்கள் மேல் ஏறி வருபவர் என்பது பாகாலின் பட்டம். பாகால் வழிபாடு இஸ்ரவேலர்கள் எங்கே சென்றாலும் எதிர்கொண்டார்கள். பாகால் ஒரு சாதாரண கடவுள் கிடையாது, அவர்கிட்ட மழையின் கடவுள், விவசாயத்தின் கடவுள் என்றெல்லாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அந்த பட்டத்தை யாவேக்கு மட்டுமே சொந்தமாக்கி பாகாலை நிராகரித்தார்கள். இறையியல் செய்தி என்ன சொல்ல வராங்க? தியாலஜிக்கல் பாயிண்ட் என்னது? பாகால் கடவுள் கிடையாது, யாவே தான் உண்மையான கடவுள். பாகால்லாம் ஒரு ஆளே கிடையாது, யாவே தான் உண்மையான கடவுள். யாவே தேவனை தான் வணங்கணும், இஸ்ரவேலின் தேவனை தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவதாக பழைய ஏற்பாடு முழுசும் மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர் யாரை குறிக்கிறது? யாவே தேவனை குறிக்கிறது. முழு பழைய ஏற்பாட்டிலும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளர் மட்டும் அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு வாசித்த எல்லா யூதர்களுக்கும் எல்லா ரபைஸ்க்கும் தெரியும், மேகங்கள் மேல் வருகிறவர் அப்படின்ற பட்டம் ஒரு உச்சக்கட்ட கடவுளுக்கு மாற்றம் உரிதான ஒரு பட்டம். பழைய ஏற்பாட்டு முழுசும் யாவே தேவனை தான் அது குறித்தது. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் யாரு இந்த மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் சொன்னபடி தான், அன்றைய மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இருமுடல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காய்பாவின் முன்பாக அந்த பட்டத்தை இயேசு தனதாக்கி கொண்டு தாமே அந்த பரலோக ஆளுமை என்பதை உலகுக்கு அறிவிக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தருடைய தூதரானவர், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய வார்த்தை, மேகங்களின் மேல் ஏறி வருகிறவர் என்ற தலைப்புலலாம் நம்ம பார்த்தோம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் திருத்துவத்துக்கான ஏதாவது ஹிண்ட்ஸ் இருக்கா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சில வசனங்கள்லாம் நான் வாசிக்க போகிறேன். ஏசாயா 63வது அதிகாரத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? 7வது வசனம், கர்த்தர் எங்களுக்கு செய்த அருளின எல்லாவற்றுக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். யாரை பற்றி பேசுகிறாங்க? யாவே தேவனை பற்றி பேசுகிறாங்க. யாவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சித்ததை குறித்து பேசுகிறார்கள். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாவே தேவன் இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் யாவே தேவன் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். இதுவரைக்கும் யாரை பற்றி பேசினாங்க? யாவே தேவன், கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். யாவே தேவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகரானார் என்று வாசித்தோம். ஆனால் இந்த இடத்துல அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவியினர் எங்கிருந்து வந்தார்? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யாவே தேவன் கர்த்தர், அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இருவரும் ஒன்றாக செயல்படுகிறார்கள். கர்த்தரும் யாவே தேவனும் அவருடைய சமூகத்தின் தூதரானவரும்
பரிசுத்த ஆவியானவரும் இணையம் போது 3 ஒருவர் என்ற உணர்வு திட்டமிட்டே உருவாக்கப்படுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இதே வில்டர்னஸ் வாண்டரிங்கை குறித்து பார்க்குறோம். எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவர்களுக்கு கோபமூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஏசாயா புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஒரே ரட்சிப்பின் நிகழ்வில் கர்த்தர், அவருடைய தூதர் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் நேரடியாக செயல்படுவதை ஏசாயா பதிவு செய்கிறார். இந்த வசனங்களில் ரொம்ப தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சிப்பதில் யாவே தேவனும் அவருடைய சமூகத்தின் தூதரானவரும் பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது. யாவே தேவனுடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருக்கிறது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி ஒரு தெய்வீக உருவத்தை காண்கிறார். இந்த வர்ணனை எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனின் வர்ணனையோடு அச்சசலாக பொருந்துகிறது. நம்ம என்ன பார்க்குறோம்? அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருக்கிறது. இதே வர்ணிப்பை நம்ம எசேக்கியேல் 1ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து வாசிக்கலாம். 3வது வசனம். கைப்போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். யார் தூக்குறது? யாவே தேவன். அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவர் ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய். யார் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போறார்? ஆவியானவர். தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். கரத்தை நீட்டி என் தலைமயிரை பிரித்தவர் யாரு? யாவே தேவன், தெய்வீக உருவம். என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே தூக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமில் விட்டவர் பரிசுத்த ஆவியானவர். இது ஒரு குழப்பமான எழுத்து நடை அல்ல. நபர்களுக்கிடையே உள்ள வேறுபாட்டையும் அதே சமயம் அவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதையும் வாசகர்கள் என்பதற்காகவே திட்டமிட்டு எழுதப்பட்டுள்ளது. 5வது வசனம் எப்படியாக சொல்கிறது? அவர் என்னை பார்த்து யாரு? யார் அவர்? 6வது வசனம். அவர் என்னை நோக்கி யாரு? பரிசுத்த ஆவியானவரா யாவே தேவனா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு. பேசுகிறவர் என்ன சொல்றாரு? தேவாலயத்தை பார்த்து என் பரிசுத்த ஸ்தலம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் ஏன் ஒவ்வொரு நபரின் பங்கையும் தனித்தனியாக பிரித்து காட்டவில்லை? பரிசுத்த ஆவியானவர் செஞ்சார், இது செஞ்சது பரிசுத்த ஆவியானவர், யாவே தேவனுடைய பங்கு. அது மாதிரி அவர்கள் விரும்பியிருந்தால் கர்த்தர், தூதர், ஆவியானவர் ஆகியோரின் எல்லைகளை தெளிவாக வரையறுத்து இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த தெளிவின்மையை அப்படியே விட்டுவிட்டார்கள். பரிசுத்த ஆவியானவரை யாவே ஒருவருக்கு மட்டுமே உரிதான தெய்வீக மொழியிலும் செயல்பாடுகளிலும் இணைப்பதற்காகவே இந்த யுக்தியை பயன்படுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த நுட்பமான குறிப்புகளே பிற்காலத்தில் வெளிப்பட்ட திருத்துவம் என்ற மாபெரும் சத்தியத்திற்கு விடையாக இருந்தது. முடிவுரை. சில பேர் என்ன சொல்றாங்க? பல தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? 2வது நபர் யாவேவுடன் நேரடியாக அடையாளம் காட்டப்படுகிறார். எனவே அவர்கள் ஒரே சாராம்சம் கொண்டவர்கள், சேம் எசன்ஸ். யாவே அல்லாத மற்ற எந்த தூதர்களும் தேவன் அல்ல. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க? இயேசு தூதன், அவர் தெய்வம் கிடையாது. படைக்கப்பட்ட தூதர் இயேசுவை படைக்கப்பட்ட தூதர் மீகாவேல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் கர்த்தருடைய தூதன் என்ற சொல் தெய்வீக தன்மையை எந்த வகையிலும் குறைக்காது. ஏன்னா ஆதியாகமம் 48வது அதிகாரத்தில் தேவனும் தூதனும் பிரிக்க முடியாத ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளார்கள். அது மாத்திரமல்ல, மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர் என்ற பட்டம் எந்த படைக்கப்பட்ட தூதருக்கும் கொடுக்கப்படல. யாவே தேவனுக்கு மாத்திரம்தான் பழைய ஏற்பாடு முழுசும் தரப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இன்னொரு நபருக்கு தரப்பட்டது. மேகங்கள் மேல் ஏறி வருகிறார் என்ற பட்டம் உச்சக்கட்ட கடவுளுக்கு மாத்திரம்தான் தரப்பட்டது. அதனால் 2வது யாவே ஒரு படைக்கப்பட்ட தூதராக இருக்க முடியாது. 2 வல்லமைகள் என்ற கருத்து யூதர்களிடம் ஏற்கனவே இருந்தது. இது புதிய ஏற்பாட்டின் கண்டுபிடிப்பு அல்ல. எபிரிய வேதாகமம் யாவேக்கு நிகரான ஆனால் பிதாவிலிருந்து வேறுபட்ட ஒரு நபரை வெளிப்படுத்துகிறது. அவர் மனித உருவிலும் காணப்பட்டார். இந்த 2வது நபர் கர்த்தருடைய தூதர், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நாமம் மற்றும் மேகங்கள் மேல் ஏறி வருகிறவர் என பல விதங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளார். பிதா, குமாரன் என்பதோடு மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியானவரும் தேவனுக்கு நிகராக பழைய ஏற்பாட்டில் செயல்படுவதை வசனங்கள்
காட்டுகிறது. தேங்க் யூ ஃபார் லிசனிங்.